இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ பில்ட் எக்ஸ்போ 2026 கண்காட்சி. கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ பில்ட் எக்ஸ்போ 2026 கண்காட்சியில் காவேரி குழுமத்தின் புதிய ஸ்டால் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 7 முதல் 9 வரை நடைபெறும் இந்த கண்காட்சியின் பி அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள காவேரி குழுமத்தின் அரங்கை பல்வேறு தொழில் மற்றும் வணிக அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகள் திறந்து வைத்து புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினர். காவேரி குழுமத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் லயன் வினோத் சிங் ரத்தோர் வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் RS மாருதி, சிப்கா தலைவர் P ரவிச்சந்திரன், ஃபைரா தேசிய செயலாளர் லயன் S செந்தில்குமார் மற்றும் கோசினா தலைவர் EVP பழனிசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு காவேரி நிறுவனத்தின் 3 புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினர். இதுகுறித்து பேசிய லயன் வினோத் சிங் ரத்தோர், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் காவேரி குழுமம் 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதன்முறையாக 7 வண்ண வாட்டர் டேங்குகளை அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்தார். தற்போது 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 7 லேயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ஷிப் ஆன்டி மைக்ரோஃபியல் வாட்டர் டேங்க், ஹெவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் மற்றும் வளைத்தாலும் உடையாத சூப்பர் ஸ்ட்ராங் படுத்தப்பட்டதாகவும் கூறினார். மேலும் புதிய வாட்டர் டேங்குக்கு 15 ஆண்டுகள் மாற்று உத்தரவாதம் வழங்கப்படுவதாகவும் புதிய தயாரிப்புகளுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் மற்றும் வணிக சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை சிறப்பித்தனர். இப்போ மனிதனாக பார்க்கணும், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கோட்பாடு நம்ம எக்கான் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம் காவேரியில். ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் சார்பாக தலைவர் மேற்கொண்டு PSTs அண்ணன் தம்பிங்க எல்லாருமே 3 லான்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம 7 லேயர் டேங்க் ஸ்டார்ஷிப் இலான் மஸ்க் மூலமாக இந்த இன்ஸ்பயர் ஆனோம். இலான் மஸ்க் கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டு தான் முன்னாடி போக முடியாது. நம்ம பற்றி யார் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு படி முன்னாடி போக முடியாதுங்க. முன்னாடி மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் ஸ்டார்ஷிப். அதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் 5 லேயர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிகிரி டெம்பரேச்சரில் வாட்டரில் கெமிக்கல் ஸ்டோர் பண்ணும்போது டேங்க் ஆஃப் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டார்ஷிப் 7 லேயர் டேங்க். சரி, 7 லேயர் டேங்க் வாங்கும்போது என்ன பயன் இருக்குன்னா 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நார்மல் டேங்க் காவேரி டேங்க் 10 வருஷம். லாஸ்ட் இயர் நம்ம 5 லேயர் டேங்க் அத்திக்கடல் லான்ச் பண்ணோம். இப்போ 7 லேயர் டேங்க் ஸ்டார்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது போக இன்னைக்கு கட்டுமானத்தில் நம்ம தலைவர் சார் பொறியாளர் பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டும் போது ஒரு கலராக ஒரு ஹோஸ் வாங்குறோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் 5 தடவை மாற்றிடும். அது பொதுவாக எல்லாரும் சொன்ன கருத்து. சரி, ஏன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் R&D. நான் பாலிமெண்ட் டிகிரி வச்சிருக்கேன். ஆனால் சொன்னது நான் அமிர்தாவில் படித்தேன். ஸோ அது ஒரு 6 months R&D பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஜென்ரலாக வண்டி ஏறும் சைட்டில், ஏன்னா லாரி வந்துட்டுருக்கோம், கட்டுமான வெஹிக்கிள் நிறையா வரும், வண்டி வரும், அப்புறம் வேலை செய்கிறவங்களாம் 2 வீலர் கொண்டு வாங்க. வண்டி ரெகுலராக ஏறும்போது என்னென்னா ஓட்டை ஆகிடும். ஸோ நம்ம பைப் ரெகுலராக எந்த வண்டி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஆஃப்கோர்ஸ் அதில் ஒரு கண்டிஷன்னா கீழே சார்பாக ஏதோ கல்லில் இருந்தால் ஓட்டையாயிடும். அது சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 வருஷம் தாராளமாக உழைக்கும். இது ஹெவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் நம்ம கோயம்புத்தூர் ஜோன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக லான்ச் பண்ணாங்க. 3வது ப்ராடக்ட் இந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸில் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் ஹெவியான ஒரு பைப் வேணுங்க. இதோட ஹெவியாக ஏதாவது எலக்ட்ரிக்கல் பைப் கிடைக்குமான்னு கேட்டனால சூப்பர் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் பைப் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டெமோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். லைவாக வளைச்சு பார்த்தாங்க, ஒரு பொறியாளர் வளைச்சு பார்த்தாரு, பைப் உடையாதுங்க. இதுதான் நம்ம குவாலிட்டிங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சார்பாக இந்த சங்கத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ பார்க்குறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள்.